என்னங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. என்ன கேள்வி? யாருக்கு இவ்ளோ கடன் வாங்குனீங்க? ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. 5 லட்சம் வர அளவுக்கு என்ன பண்ணீங்க? வெளிய வேற மாதிரி பேசுறாங்க. வேற மாதிரினா எப்படி? வேற மாதிரினா வேற மாதிரி தான். அதான் எப்படி பேசுறாங்கன்னு கேக்குறேன். நீங்க வெளிய சின்ன வீடு வச்சிருக்கீங்க, அதான் இவ்ளோ கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? நீங்க இப்படி பதிலே பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு கூட அப்படிதான் நினைக்க தோணுது. அடிச்சது வை. பாருங்க, இப்ப கூட நீங்க பதில் சொல்லாம தான் போறீங்க. உனக்கு என்ன பதில் வேணும்? வெளிய பேசுறதெல்லாம் உண்மையானு சொல்லுங்க. 5 லட்சம் எதுக்கு வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்சு என்ன பண்ண போற சொல்லு. எதுக்கு பதில் சொல்லாம மழுப்புறீங்க? உன்கிட்ட நான் எதுக்கு மழுப்பணும்? அப்ப பதில் சொல்லுங்க. நேரம் வரும்போது சொல்றேன். டேய், என்னடா மறுபடியும் கடன் கூடுதுன்னு கேள்விப்பட்ட? இப்பதானே அடைச்சு வந்த, திருப்பியும் எதுக்குடா கூடுது? அது எனக்கும் தெரியலடா. அது எப்படா தெரியாம இருக்கும்? வெளியே உன்னை குறிச்சு நிறைய பேசுறாங்க, அதெல்லாம் உண்மையா? ஊரு 1000 சொல்லும், அதுக்கு நான் என்ன பண்ண? நெருப்பு இல்லாம புகையாதுடா. கடன் வாங்குற பணத்தை என்ன செய்யற? நீ பிசினஸ் பண்ணாலும் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா நீ ஒர்க் பண்றது ஒரு ஆபீஸ்ல. நீ கேட்கறதுனால சொல்றேன்டா. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், அதுல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதை அடைக்க கடன் வாங்கினேன். இப்படியே ஏதோ கடன் வந்துருச்சுடா. நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என்ன செஞ்சா நீ நம்புவ? நம்புறதுக்கு என்ன செய்ய? விடு, பாத்துக்கலாம். இதுதான் கவர்மெண்ட் தடை பண்ணிருச்சு. இத போய் இவர் எதுக்கு விளையாடிட்டு இருக்காரு? என்ன கணேஷ், காசு அல்ற போல? நீங்க வேறண்ணே, லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சூதுவாது வேணும்பா. சீட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு கலை. அந்த கலையில பூந்து விளையாடணும். அதான் தெரிய மாட்டேங்குதுண்ணே. அண்ணா அதுல கில்லாடிப்பா. அதான் உங்க கூட சேர்ந்துருக்கேன். டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தாங்கண்ணே. உனக்கு இல்லாமலையா? அண்ணே, புதுசா பைக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல. கெட்டப்லாம் மாறிடுச்சு. ஆமாப்பா. உங்களுக்கு மட்டும் எப்படிண்ணே பணம் கிடைக்குது? எப்படியாவது தொழில் ரகசியத்தை கத்துக்கலான்னு பாக்குற. ஆமாண்ணே. ஆமா, நீ ஏதோ சின்ன வீடு வச்சிருக்கியா? அதனால கணேஷ் இப்போ கடங்காரனா நிக்கிறான்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே, உண்மையா? ஒரு வீட்டையே சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு வீடா? நான் அவ்வளவுதான். அப்ப அது உண்மை இல்லையா? எல்லாம் அந்த ரம்மில விட்ட காசுதான். நீங்களே என்கிட்ட எவ்வளவு பணம் சேர்ச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, அதை விடு. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், அதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு போக மட்டும்தான் செய்யுது, எங்க வருது? நீ புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணே. சும்மா எப்படி சொல்லி கொடுக்க? நானே இந்த வித்தைய 50,000 ரூபாய் கொடுத்துதான் ஒருத்தங்கிட்ட கத்துக்கிட்டேன். இப்ப நீ வேற கேக்குற. நம்ம பையனா வேற போயிட்ட. உன்கிட்ட கூட கேட்கவும் மனசு வர மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணு, வெறும் 50,000 மட்டும் தா, உனக்கு சொல்லி தந்துடுறேன். 50,000மா? நான் எங்கண்ணே போவேன்? சும்மா சொல்லி தாங்கண்ணே. லட்ச லட்சமா சம்பாதிக்க போற, 50,000 பெரிய விஷயமா? அதுவும் இல்லாம இதெல்லாம் சும்மா சொல்லி தரக்கூடாது. அண்ணே, 50,000 ரூபாய் ரெடி பண்ண ஒரு 2 நாள் ஆகும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 நாள் கழிச்சு வா, சொல்லி தரேன்.
சரிண்ணே. முட்டா பைய, ஏற்கனவே என்கிட்ட ரம்மியில விட்டது பத்தாதுன்னு இப்ப 50,000 வேற கொடுக்க போறான். நமக்குன்னு வந்து வாட்ச அடிமை. என்ன இவரு இந்த நேரத்துல போய் இதை விளையாடிக்கிட்டு இருக்காரு? எனக்கு ஒரு 50,000 வேணும். 50,000-மா? எதுக்கு? அர்ஜென்ட்டா ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு? இருக்கா இல்லையா? முடியுமா முடியாதா? பணம்லாம் இல்லைங்க. நீங்க வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன செய்வேன்? நீங்க என்ன விளையாடுறீங்க, எதுல மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாங்க, கவர்மெண்டே இதை தடை பண்ணிருக்கு. ப்ளீஸ்ங்க, உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் இதால தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வேண்டாங்க. நீங்க விளையாடுறது சூதாட்டத்தோட இல்ல, மரணத்தோட. பேசு பேசு. இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு பார்க்க தானே போற. இதுல பணத்தையும் உயிரையும் விட்டவங்க தாங்க அதிகம். சம்பாதிச்சவங்க யாருமே இல்லைங்க. நான் சம்பாதிப்பேன். வேண்டாங்க, எனக்கு பணத்தை விட நீங்க தான் முக்கியம். உங்களை இழக்க நான் விரும்பல. தேவையில்லாதத பேசாத. 50,000 ரூபாய் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. பரவாயில்லையே, அதுக்குள்ள 50,000 ரெடி பண்ணிட்டான் போல. இன்னைக்கு நமக்கு வேட்டாதான். வா 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 கணேஷ், வா வா உட்கார் உட்கார். அண்ணே, பணம் கிடைக்கலண்ணே. எவ்வளவோ ட்ரை பண்ண, முடியலண்ணே. கிடைக்கலையா? என்னப்பா சொல்ற? கொஞ்சம் சொல்லித்தாங்கண்ணே, எப்படியும் தந்துருவேன். அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. நல்லா இருக்கு ஆறுமுகம் நீங்க பண்றது. நீங்க கெட்டது பத்தாதுன்னு இப்ப கணேஷையும் கெடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அக்கா, அது வந்து என்ன வந்து போயின்னு? என்ன கணேஷ், படிச்சு நீங்களே இப்படி இருந்தா எப்படி? கணேஷ், டெக்னாலஜி குறிச்சு நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி அடிமைப்பட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த விளையாட்டுல நீங்க பணத்தை இழக்கிறீங்களே, அது எப்படி தெரியுமா? நீங்க ஆப்போசிட்ல விளையாடுறது மனுஷங்க கூட இல்ல, எல்லாம் வடிவமைக்கப்பட்ட ப்ரோக்ராம். இத நான் சொல்லல, சைபர் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்றாரு. ஆனா இது தெரியாம நான் மனுஷங்க கூட விளையாடுறேன்னு நாம பணத்தை இழந்தாலும் திரும்ப திரும்ப விளையாடுறோம். ஆறுமுகம், நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் சூதாட்டம் வேண்டான்னு. அது உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே அழிச்சிரும்னு. நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பா சீட்டாடி செத்து போயிட்டாருன்னு உங்க பிள்ளைங்க சொன்னா அது நல்லா இருக்குமா?
கணேஷ், சமீபத்துல ஒருத்தர் 40 லட்சம் இந்த சூதாட்டத்துல கடனாகி தற்கொலை பண்ணிக்கிட்டது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 40 லட்சம் கடன் வாங்கி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு. ஆனா இப்ப அவரோட மனைவி பிள்ளைங்க படுற கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்துல துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த சூதாட்டம் விளையாடுறவங்களோட தன்னலைமைய மறக்க செய்து லட்சக்கணக்கில் கடன் வாங்க வச்சு முடிவுல தற்கொலைக்கு நேராக கொண்டு போயிடும். ஆரம்பத்துல விளையாடும் போது காசே இல்லாம விளையாடலாம், அதுல வெற்றியும் பெறலாம். ஆனா அடுத்தடுத்து நீங்க பணம் போட்டு விளையாடுவீங்க. பெரிய தோல்வி, சின்ன வெற்றி உண்டாகும். விட்டதை பிடிக்கணும்னு மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கியாவது பணத்தை போடுவீங்க. முடிவுல அந்த விளையாட்டுக்கு அடிமையாயிடுறீங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மனநோய் தான். ஆனா இதுல இருந்து வெளியில வர இயேசு உங்களுக்கு உதவி செய்வாரு. அவரால தான் இதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர முடியும். அடிமைத்தன கட்டுகளை உடைக்க முடியும். தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. முடிஞ்சவரை தனிமையை தவிர்த்து குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. சுதா, ஆ, ஆ. சாரி சுதா. ஆறுமுகம், இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் வரேன்.